அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட், அதுவும் குறிப்பாக இப்போ அமெரிக்கா ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இது 3ஆம் கட்ட தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. நேற்று இரவு ஈரான் கடுமையான ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அமெரிக்கா தரப்புல எச்சரிக்கை கொடுத்தாங்க. சரி, வழக்கமாக இது வரைக்கும் சண்டே தாக்கல் நடத்தினதில்லை, அதனால் தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் அசந்திருந்த வேலையிலே காலையில் எழுந்திரிச்சு போன பார்த்தா ஒரே ஷாக்கிங்காக இருக்குங்க. என்னங்க இந்த அடி அடிச்சிருக்காங்க, திடீர்னு கத்தார், பக்ரைன் இங்கெல்லாம் போட்டு கடுமையான தாக்குதல். அமெரிக்காவுடைய யூஎஸ் 5th ஃப்ளீட் ஒன்று, நேவி பேஸ் ஒன்று, அப்புறம் ஓமனுடைய ஒரு போர்ட்டு பக்கத்துலேயும் அடிச்சிருக்காங்க திடீர்னு. இது சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக நாங்கள் பழி தீர்ப்போம்னு நேற்று சொன்னதுக்கு நாங்கள் இன்றைக்கி அதை செஞ்சு முடிக்கிறோம். இனி சும்மா வள பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, ஒன் சைடு தான், அவ்வளோதான், முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஈரான் தரப்பில். அதே போல் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கமாக இது வரைக்கும் 90 இடத்துல தான் அட்டாக் பண்ணாங்க. இந்த தடவை 140 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக உக்கிரமடைந்திருக்கிறது தாக்குதல். மறுபடியும் அந்த சர்வதேச கடல் பகுதியான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை முழுமையாக சண்முகம் இழுத்து கேட்டை போட்டுன்னு சொல்லிட்டு இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹார்மூஸ் பகுதியை ஃபுல்லாக கேட்டை போட்டு டைட் பண்ணி சாவியை தூக்கி போட்டாங்க. அந்த பக்கம் முடிஞ்ச திறந்துக்கோங்க, நீயா நானா இல்லை, யார் அடித்து வெற்றி பெறாங்களோ அவங்க சாவி எடுத்துகிட்டு திறந்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் நிறையா படத்தெல்லாம் பார்ப்பீங்களா, தெலுங்கு படத்தெல்லாம் பார்ப்பீங்களா, சாவியை தூக்கி போட்டேன் நீ சரியான ஆளாக தான், என்னை அடிச்சுட்டு தூக்கி போட்டு சாவியை திறந்து போயிட்டே இரு அப்படின்றாங்கல்ல, அந்த ரேஞ்சுக்கு இப்போ ஈரான் வந்துட்டாங்க. இனி என்ன நடக்க போகிறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, யுத்த களத்துக்கு நுழையிறோம் நம்ம. ஸோ வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் முடிஞ்சதுக்கப்புறம், அவர் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் தலைகீழ மாறிடுச்சு. ஐஆர்ஜிசி தனது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் எந்த தலைவர்களின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போனாலுமே அந்த தலைவர்கள் தேச துரோகிகள் என்று பட்டம் குத்தப்படும் அப்படின்னு வெளிப்படையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதனால் எந்த தலைவர்களும் அதை முன்னெடுத்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை. முன்பு ஒரு நிலைப்பாடில் இருந்தாங்கன்னா கூட இப்போ அவங்க மாற்றிக்கிட்டாங்க, இல்லை வாய்ப்புகள் இல்லைன்றாங்க. முஸ்தபா காமேனி அவர்கள் பயங்கர ஒரு வீரமான ஒரு வசனத்தை விட்டிருக்கிறார். இனி அயதுல்லா அலி காமேனியோட கொலைக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை பழி தீர்ப்போம், பழி தீர்த்தே தீர்வோம். இதுதான் இந்த தேசம் விரும்புகிறது. இந்த தேசத்தை விரும்புகின்ற ஒரே ஒரு செயல் தாக்குதலை நடத்துங்கள் அப்படின்ட்டு முஸ்தபா அலி காமேனி அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த பக்கம் என்ன கமெண்ட் போடுதானே, ஐயா எவ்வளோ வீரமான ஆளாக தான் தன் தந்தையின் மரபு கூட வெளியே வராமல் ஏதோ அட்டைப்பொட்டியை வச்சு தான் நீங்கள் நினைவு அஞ்சலி செலுத்தினா, கொஞ்சம் வெளியே செலுத்தியிருந்தீங்கன்னா பரவாயில்லையே, உங்கள் வீரத்தை பறைசாற்றலாமே அப்படின்னு இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் நக்கலாக இருக்காங்க. என்னதான் இஸ்ரேல் தரப்பில் நக்கல் அடித்தா கூட இவங்களுடைய இலக்கு இப்போ இஸ்ரேல்கிட்ட போகக்கூடாது. இஸ்ரேல் உள்ளே வந்துச்சு அப்படின்னா யுத்தம் மறுபடியும் பெருசாகிடும். அதனால் இப்போதைக்கு அமெரிக்கா ஈரான் தாக்கல் நடத்துறதே ரைட்டாக ஓரளவுக்கு அப்படியே இப்படி தான் இருக்கும், இல்லைனா இன்னும் பெரிய அளவுக்கு எஸ்கலேட் ஆகிடும். அதனால் முஸ்தபா அலி காமேனி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வசனம் விட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ஈரானுடைய ஸ்பீக்கர் காலிபஃப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எரா இஸ் ஓவர், இனி ஒன் சைட் டீல் இஸ் ஓவர்ன்ட்டார். ஒன் சைட் டீல் அப்படின்னா அமெரிக்கா எங்ககிட்ட இந்த டீல் பேசுகிற வேலை அவ்வளோதான், முடிச்சிட்டோம், கதையை அழிச்சிட்டோம், அவ்வளோதான், வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்லாம் வேற வசனம் பேசக்கூடாது, இனி எங்கள் காலம் முடிச்சிரு கதையை அப்படின்னு சொல்லிட்டாரா. அது இல்லாமல் இன்னொரு வசனத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று ஓமனில் என்ன பண்ணாங்க, இறுதியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலான்னு போனாங்க. இந்த தாக்கல் நடத்துறதுக்கு மிக முக்கிய காரணமே இதுவாக தான் இருந்திருக்கும். ஓமன் நேற்று நைட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது முதல் முறையாக அமெரிக்கா வழக்கமாக அவங்க முன்னாடி போய் சேரை போட்டு உக்காந்துருப்பாங்க. எப்போவுமே பேச்சுவார்த்தை நடத்துறதுனா ரெடியாக போய் உக்காந்துருப்பாங்க. பட் அமெரிக்கா நேற்று வரல, நான் வரல அப்படின்னு சொன்னோடனே ஆராய்ச்சி அவர்கள் ஓமனுக்கு போயிட்டு அவர் அந்த பதிலை எதிர்பார்த்துருக்க மாட்டார். இல்லை, ஓமன் நாங்கள் அமெரிக்கா பக்கம் இருக்கோம், அமெரிக்கா சொல்கிறதை கேட்குறோம், கொஞ்சம் நாளுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணி விட்டுருங்களேன், ஏன் அந்த பிரச்சனை இருக்குது, எழுதி கொடுத்துட்டு போயிடுங்களேன், அவ்வளோதான், சீலை வச்சு கொஞ்சம் கையெழுத்து போட்டு போயிடேன் அப்படின்ற மாதிரி மேபி ஓமன் தரப்பில் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஐஆர்ஜிசியோட ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஓமனில் போயிட்டு கத்தாரும் வந்திருந்தாங்க, அப்புறம் பாகிஸ்தான் ஏதோ ஃபோனில் பேசினதாக சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி ஈரான் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஆராய்ச்சி திரும்பி போயிட்டு அங்கே அவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, ஓமன் அமெரிக்கா பக்கம் இழுத்துக்கிட்டாங்க,
ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் நடந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஓமன் வந்து அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு அந்த அந்த ஓமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பை வந்து அவங்க பெருசாக பயன்படுத்தி தொடர்ந்து இல்லீகலாக எங்களுக்கு தெரியாமல் கப்பலை தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ சீரியஸாக சொல்லியும் தொடர்ந்து அவங்க அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஓமன் உதவி செய்கிறாங்க அப்படின்னா நாட் குட் அப்படின்ட்டு 2 கப்பல்களை தாக்கல் நடத்துகிறாங்க ஈரான். 2 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்திட்டு ஒட்டுமொத்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸையும் இழுத்து கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி சாவியை தூக்கி போட்டாங்க. எங்கே அந்த ஆற்றுலன்னே வருது பாருங்கள், கடலில் தூக்கி போட்டாங்க. சரி அமெரிக்கா நீங்கள் சரியான ஆளாக தான் உள்ளே போய் நீந்தி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், இனி முழுமையாக எங்கள் கட்டுப்பாடு. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அமெரிக்கா வந்து எங்களுடைய அந்த 13 அம்ச கோரிக்கையில் பாயிண்ட் நம்பர் 5 படிக்கலை அப்படின்னு கேலிபஃப் அவர்கள் சொல்கிறாரு. அது என்னப்பா ஒரு பாயிண்ட் நம்பர் 5 அப்படின்னு பார்த்தோம்னா கேலிபஃப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் வில் மேக் அரேஞ்ச்மெண்ட் using its best effort for the safe passage of commercial vessels with no charge for 60 days only. அந்த 60 நாள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், எந்த ஃபீஸும் வாங்க மாட்டோம், சேஃபாக போகிறதுக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோன்னு சொன்னோமா இல்லையா? கல்ஃப் ஆஃப் ஓமனும் வந்து இணைகிறாங்கன்னு சொல்கிறாங்கம்மா, சொன்னோமா இல்லையா? அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு இந்த பக்கம் போகிறது இல்லீகலா இல்லையா? எப்படி நீங்கள் வந்து ஓமனுடன் கை கோர்த்து போகலாம்? நீங்கள் அப்போ எங்களை நீங்கள் பைபாஸ் பண்ணுறீங்களா? எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான். இனி இந்த சைல்டு கில்லிங் அமெரிக்கன்ஸ், அதாவது குழந்தைகளை கொன்ன அமெரிக்கனுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக். என்ன அட்டாக்? ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்துங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அப்படி சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்தும் போது தான் இவங்க அமெரிக்கானுடைய நேவி ஷிப்பை நோக்கி ஒரு தாக்கல் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த நேவி ஷிப் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பதில் தாக்கல் நடத்திட்டு ஒரு வார்னிங் ஷூட்டுமே வந்து நடத்தியிருக்காங்க. அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா போர்ட் ஆஃப் டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓமன் பக்கத்தில். அந்த போர்ட் ஆஃப் டுக்கும் தான் ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கான ஒரு லாஜிஸ்டிக் ஹப் ஒன்று, அதாவது ரீஃபில்லிங் பிளாட்ஃபார்மே அங்கே தான். ரீஃபில்லிங் பிளாட்ஃபார்ம் வந்து பெரிய அளவுக்கு இருந்ததுனால ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். அல்லாஹ் இருக்கும் வரை நமக்கு தான் வெற்றி, இனி அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டார், முடிப்பது தான் நமது வேலை, இனி போட்டியே அல்லாஹ் முடிவு செய்வார் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிட்டாங்க. ஈரான் தரப்பில் தாக்குதலை நடத்துங்கள் அப்படின்னு 3 இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்க. ஒன்று கத்தார், இன்னொன்று வந்து பஹ்ரைன், இன்னொன்று குவைத்தில் நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓமனுடைய ஒரு லாஸ்டிக் ஹப் ஒன்று நடத்திட்டாங்க. இதில் மிக அதிகமான இலக்குகள் எங்கன்னா குவைத் வந்து பஹ்ரைனில் வந்து ஹராஷ்-2ன்னு சொல்லிட்டு ஒன்வே அட்டாக்கிங் ட்ரோன் வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த ஒன்வே அட்டாக்கிங் ட்ரோனில் மொத்தம் அவங்க 5 கிளைம் பண்ணுறாங்க. 5 குவைத்தில் வந்து அமோனியம் டெபாசிட் ப்ளஸ் வந்து பேட்ரியாட்டிக் பேட்டரி இருந்ததை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2 பக்ரைனில் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் ரேடாரை டார்கெட் பண்ணி அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. நம்பர் 3 ஒரு கேரியர் வெசல்ஸ் வந்து எங்களோட பர்மிஷன் எல்லாம் போனதுனால நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 4 தொடர்ந்து ஓமன் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து தாக்கல் நடத்தியிருக்கோன்றாங்க. ஸோ இந்த ஒன்வே அட்டாக்ல வந்து நம்பர் 6 அமெரிக்கானுடைய 5th ஃப்ளீட் ஒன்று இருக்குது. அந்த 5th ஃப்ளீட்டில் வந்து கிட்டத்தட்ட அவங்க மரைன் காப்பு இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்றாங்க. ஃபோர்ட் ஆஃப் டாக்கம், அது டுகோம் இல்லை டாக்கம். ஃபோர்ட் ஆஃப் டாக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, சர்ப்ரைஸ் அட்டாக். ஏன்னா இத்தனை நாள் ஓமன் மீது பெருசாக அட்டாக் பண்ணல, ஏன்னா ஓமனும் கொஞ்சம் ஈரானும் ஒரு அண்டர் டீலிங்கில் இருந்தாங்க. ஓமன் மூலமையாக அமெரிக்கா பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. எப்போவுமே சர்வதேச கடல் பகுதியில் அந்த 2 நாடும் ஒத்துழைத்தால் மட்டும்தான் அது ஈரான் உரிமைக்கு வர முடியும், இல்லைனா ரொம்ப ரிஸ்க்கு தான் அது. அப்போ ஓமன் வந்து அமெரிக்கா பக்கம் சேர்ந்ததுனால அதனால் இப்போ அட்டாக் பண்ணிட்டாங்க. நீ ஓமன் ரொம்ப எதிரியாக போகிறாங்க, எதிரியாகிட்டு நீ அமெரிக்கா பக்கம் நாங்கள் முழுமையாக இருக்க போகிறோன்னு கிட்டத்தட்ட அனௌன்ஸ்மெண்ட்டே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இவ்வளோ அட்டாக் நடத்திட்டாங்க. இது வந்து அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. வழக்கமாக அமெரிக்கா தான் இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்துவாங்க. பட் அமெரிக்கா சுதாரித்து கொண்டு மறுபடியும் தனது தாக்குதலை துவங்கியது. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 140 இடங்களை குறிவைத்து தாக்கல் நடத்தி விட்டோம். இந்த தாக்குதலில் மறுபடியும் பேந்தர் அப்பாஸிலிருந்து மிக முக்கியமான இடங்களை குறிவைத்து அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அழித்ததுக்கான பதிவுகள், ஆதாரங்கள், சேதாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு அடித்த பதிவில் தெரியும். இது எல்லாமே வந்து இப்போ ஜஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்கள். அதுக்கு முன்னாடி கூட நடந்துருச்சு, நான் தான் உங்களுக்கு லேட்டாக
டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலான டெப்த்தான அனலைஸ்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் வேணும். அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து கோன்டாப் அப்படின்ற ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது. அந்த மிலிட்ரி பேஸை மிகப்பெரிய அளவுக்கான அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்த தாக்குதலில் எங்களுடைய FA-18F F-35C எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம். ஓவர் நைட்டாக நாங்கள் அடித்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சைமல்டேனியஸாக இது எல்லாமே வெடிகிறதுக்குள்ளே முடிக்கிறாங்க. அவங்க இரவோடு இரவாக வெடிவதற்குள் தாக்குதலை அடுத்தடுத்து நடத்தி முடித்து கொண்டிருக்கிறார்கள். கத்தாருடைய இன்டீரியர் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, லெவல் ஆஃப் ஐ த்ரெட்டு, பெரிய அளவுக்கான ஒரு த்ரெட்டு டம்முன்னு வந்துட்டே இருக்குது, சுட்டு வீழ்த்துறாங்க, ஒரு பக்கம் அட்டாக்கு நடந்திருக்கு, அதனால் நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கப்புறமும் எந்த வெசல்ஸும் எங்களோட பர்மிஷன் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு கம்ப்ளீட்டாக நிறுத்துங்க அப்படின்னு ஒரு நிப்பாட்டை போட்டாங்க. ஒரு பூட்டை போட்டதுக்கப்புறம் இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சர்வதேச கடல் பகுதியை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணி எந்த கப்பல்களும் போகக்கூடாது, எல்லாருமே உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்றது வந்து இது அமெரிக்காவை எதிர்பார்க்குறாங்க. அப்போயாவது யாராவது நம்மளுக்கு ஓடி வந்து இந்த நேட்டோ நாடுகள் நம்மளுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருப்பாங்களான்னா அப்போ திடீர்னு ஃப்ரான்ஸ் ஓடிது நெஹை பேச்சுவார்த்தை ஒன்லே தீர்வு ஹே என்ன ஹே அப்படின்னு வருவாங்க. இவங்க டென்ஷன் ஆவாங்க. உடனே அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன நடக்க போது தெரியல. அந்த பக்கம் இஸ்ரேல் வேறு கையை அரிச்சுக்கிட்டு ஐயா நாங்களும் வரட்டுமா அந்த பக்கம் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க காத்துட்டு இருக்கலாம் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்களே இஸ்ரேல் அடிக்க போகிறாங்க ஈரானே. அதுக்கான பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அதான் சொல்கிறாங்க, ஈரான் ப்ளஸ் இஸ்ரேல் சர்ப்ரைஸ் அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை ஈரான் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, அடித்தாலும் பிடிச்சாலும் நம்ம 2 பேர் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் ஈரான் போதும், நம்ம வந்து 13 அம்ச கோரிக்கையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் அதில் ஒன்று கூட நிறைவேறாமல் மறுபடியும் நம்மக்கிட்ட ஓடி வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் ஏதோ நம்ம நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி, அவங்க ஏதோ ஜெயிச்ச மாதிரி இருக்குது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய உடலை அடக்கம் பண்ணுவதற்காக கொஞ்சம் இத்தனை நாள் அமைதியாக இருந்தாங்க. அதுலையுமே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லை. ட்ரம்ப் திடீர்னு ஓடி வந்து எங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்க, அயதுல்லா அலி காமேனியோட இறுதி சடங்கு நடத்துகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்ட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கெஞ்சினதுனால நான் வந்து விட்டேன்றதெல்லாம் ஈரானுக்கு கொஞ்சம் சுருன்னு ஏறி இருக்கும். சரி இதுக்கப்புறமும் நம்ம விட்டு வச்சோன்னா செட் ஆகாதுன்னுவாங்க. இதுக்கப்புறமும் தலைவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா அப்படி மானங்கட்டு போய் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க தரப்பில் வரும். இப்படி மானங்கட்டு போய் நம்ம பேசணுமா, பேச்சுவார்த்தை நடத்தணுமா அப்படின்ற எண்ணம் இந்த பக்கம் ஈரான் தரப்பில் வந்துடும். அதனால் இனி பாகிஸ்தான் என்ன நடிப்பு நடிக்க போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இத்தனை நாள் ஹே ஓஹோன்னு பயங்கரமாக வெற்றியை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு பேச்சுவார்த்தையை ஒழுங்காக ஒபே பண்ணி கன்வே பண்ணி அதை வந்து நிறுத்த முடியல. என்ன பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போட்டோன்னு கையெழுத்து போட்ட நாடுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. எம்டி பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் 13 பாயிண்ட் ஃபில் பண்ணிக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்குமே ஒரே கான்ட்ராவர்சியே, ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை கூட ஒத்து வரல. என்ன நீங்கள் போர்னு எடுத்துனீங்க, என்ன நீங்கள் இடையில நின்று கன்வே பண்ணீங்க, யாருக்கு எப்படி நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க? அவங்க அமெரிக்கா தர ஒரு பாயிண்ட் கூட அவங்க ஏற்றுக்கல. 13 பாயிண்டில் இதில் போரை நிறுத்திட்டேன் அதை நிறுத்திட்டேன்னு ஓடி வந்து, அதனால் இந்த தடவை 2 தடவையும் 2 நாடுகளும் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த தெளிவு ரொம்ப தேவை. நம்ம ஆரம்பத்துலேருந்து அதை எதிர்பார்க்குறோம். எப்பா அடிங்க, 20 நாள் கூட சேர்த்து கூட அடிச்சுவாங்க, ஒரு தீர்வுக்கு வந்துடுங்க, வருஷ கணக்காக இழுக்காதீங்க போட்டு. இது வந்து அன்னைக்கே முடிய வேண்டியது. ஆரம்பத்தில் நடக்கும்போது எத்தமே இன்னும் ஒரு 20 நாள் சேர்த்து அடிச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட வேலை வெற்றி தோல்வி முடிஞ்சு போயிருக்கும். என்னால் ஸ்டேட் ஆஃப் ஆர்மஸுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கும். வள கொலை இத்தனை மாதம் இழுன்னு இழுத்து இப்போ தான் நம்ம கண்டிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நம்ம கண்டிஷனுக்கு வர்றதுமே கூட இஸ்ரேல் உள்ளே வந்தால் தான் அது ஒரு கண்டிஷனுக்கு வரும். ஏன்னா அப்போ தான் யுத்தம் கொஞ்சம் கரெக்டாக வரும். அது யார் வெற்றி தோல்வி, இவங்களா அவங்களா, ஈரானா இந்த பக்கமாக ஒரு ஃபைனலிஸ்ட் கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. இனிமே வரல அப்படின்னா அது கன்க்ளூஷன் இப்போதைக்கு கிடைக்காது. பார்க்கலாம். நம்ம இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட, அமெரிக்கா ஈரான் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நேற்று ஈராக்கையும் சிரியாவையும் கூப்பிட்டு ஒரு பைப்லைன் ஒன்று உருவாக்குறதுக்கான பிளான் ஒன்று, அமெரிக்க நிறுவனம் அது. ஏற்கனவே ஈராக் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் அமெரிக்கா கூட இணைந்து பயணிக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு புதிய பிரதமர். கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் வாஷிங்டன் போகிறதான் உறுதி பண்ணிட்டார். அப்போ அப்படி ஒரு பைப்லைனை வந்து சிரியா வழியாக கொண்டு போயிட்டாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. அதே இந்த கீழே வந்தோன்னா சவுதி என்ன பண்ணிட்டாங்க, அந்த லைனு கொண்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிறது ஓமன் மட்டும்தான். மீதி இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து அந்த பக்கம் போயிடுவாங்க. இது அப்படியே கொஞ்ச நாள் இழுத்தாங்கன்னா ஒரு 6 மந்த்தில் அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னா இன்னும் மோசமாக போயிடும் அவங்களுக்கு.
அதனால் கூட சரி ஓகே நம்ம அமைதியாக விட்டாலும் இதுதான் சூழ்நிலை, அடித்தாலும் இதுதான் சூழ்நிலை, அதனால் களத்தில் இறங்க சண்முகம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. இந்த கோட்டசாமி என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இனி யுத்தகலம் என்பது தயாராக இருங்க. திங்கக்கிழமைலேருந்து அப்டேட் வந்து மறுபடியும் பறக்கும். இல்லை வழக்கம் போல் ஒரு 3 நாளைக்கு ட்ராமாவை போட்டுட்டு அப்படி அமைதியாக வராங்களான்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த பக்கம் லெபனானுடைய பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லெபனான் மறுபடியும் நாங்கள் இஸ்ரேலை நேரடியாக சந்திக்க போகிறோம், அந்த பேச்சுவார்த்தை வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். கிட்டத்தட்ட சதர்ன் லெபனான் பகுதியில் முன்பு இருந்த அளவுக்கு இல்லை. அதாவது ஹெஸ்புல்லா பெரிய தாக்கல் நடத்துறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. இல்லை அதுக்காக அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லை அப்படின்லாம் குறைச்சி எடை போட முடியாது. கொஞ்சம் ஏதோ ஹோல்டு பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அடிச்சிக்கலாமா இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை முழுமையாக அமெரிக்காவுடைய வீரர்கள் கிளம்பினங்கிறதுனால வேறு ஏதாவது வருமானது தெரியல. ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒரு வருத்தமான செய்தி தான். குரூடாயிலோட விலை 70, 65 வந்தது. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். பெட்ரோல் டீசல் விலைலாம் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் கும்புதா ஹாப்பி அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் அரசாங்கம் வேறு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்து தான் இப்போ வந்து இறங்கும், அதனால் இப்போ உடனே எங்களெல்லாம் குறைக்க முடியாதுன்னாங்க. கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், இப்போ மறுபடியும் நாளையிலேருந்து விலை ஏறப்போகுது. இந்த பக்கம் எண்ணெய் நிறுவனங்கள் இளைய சண்முகம்னு சொல்லிட்டு ஒரு குஷி கொண்டாட்டத்தில் இருக்க போகிறாங்க. அவ்வளோ எங்கே விலையை குறைக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டம் அடைந்ததை விட லாபம் அடைந்தது தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணெய் விலையோட உச்சபட்சம் இருந்த நாட்களை விட விலை குறைந்த நாட்கள் தான் எனக்கு என்னமோ அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது. அதுக்கான ஸ்பேஸும் டைமும் கொடுக்கறனால அது எப்போ குறைக்க போகிறான்னு தெரியல. அதனால் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கும் பொதுமக்களில் நானும் ஒருவன் என்பதை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் எப்போ குறைக்க போகிறாங்க, இல்லை மறுபடியும் நம்மளை கொண்டு வந்து நம்மளுக்கு எண்ணெய் கிடைச்சா போதுமான்ற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வாழ வேண்டிய வயசு, நல்லா ஜம்னு இருக்க வேண்டிய ஒரு வயசு. கத்தாரினுடைய ஃபார்மர் எமிர் ஆஃப் கத்தார் ஹமீத் பின் கலீஃப் அவர்கள் வந்து அல்தானி அவர்கள் இறந்திருக்கிறார். தனது 74வது வயதில் இளம் வயதில் இறந்திருக்கிறார். பாவம் ஈரான் கூட பாருங்கள், அவர் இறந்து போயிட்டார். அவங்களே பாவம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ கூட தாக்கல் நடத்தணுமா? என்னப்பா இப்படி இருக்கீங்களேப்பா ஏப்பா. அவங்க எவ்வளோதான் பாவம் ஒரு அப்பாவிங்களாக இருந்தாலுமே இந்த ஈரான் கத்தார் பக்ரைன் இவங்கெல்லாம் நம்ம ஈரான் ரேஞ்சுக்கு ஒரு அப்பாவிங்க தான். என்ன அடி அடித்தாலும் என்ன வரைக்கும் ஒரு திருப்பி லைட்டாக கண்டனம் கொடுப்பாங்க. கண்ணை குத்துற கண்டனம் கூட இல்லை, அமைதியாக கண்டனம்பா, ஏன் ஈரான் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்வாங்க. இது வரைக்கும் நாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்கிறோம், உங்கள் மீது தடைகளை விதிக்கிறோம், இல்லை உங்கள் மீது தாக்கல் நடத்துகிறோம் அப்படின்னு யாராவது ஏதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? ஈவன் சவுதி கூட யாராவது சொல்லியிருக்காங்களா? யாருமே சொன்னது கிடையாது. அதனால் ஈரான் ரேஞ்சுக்கு பாவம் அவங்க சம்மந்தப்பட்ட நாடு அடிக்கிறாங்களோ இல்லையோ, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை அடின்னு அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலுங்க ஐயா. ஃபைனலாக இந்த மேட்ச் ஒன்று பார்த்து டிலே பண்ணிட்டேன் நான். இந்த நார்வே அண்ட் இங்கிலாந்து மேட்ச் வந்து ஒன் சைடு கேம் அப்படின்லாம் இல்லை, ஒற்றுமை இல்லை. நார்வே டு டிசர்வ் வின். நார்வே வந்து வின் பண்ணுறதுக்கான டிசர்வ் எல்லாமே சூப்பராக இருந்தது. 2 மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆர்லாண்டுக்கு வந்து ஃபவுல் கொடுத்துருக்கணும், ஒரு கோல் போட்டதுக்கப்புறம் அதை வந்து டோட்டலாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. 2வது இங்கிலாந்து போட்ட கோல் வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு மேலே இருக்கக்கூடிய கேமராவை அடித்து கீழே விழுது வந்து கோல் போடுறாரு, அது பார்த்துருக்கணும். 3வது டீம் வந்து ஒற்றுமை இல்லை. ஃபஸ்ட்டு கோல் போட்டதும் அவங்க தான், செகண்ட் கோல் போடுறதுக்கு டைம் ஈஸியாக கிடைச்சிது. ஹார்லாண்டுக்கு பாஸ் கொடுக்கல, பக்கம்தான் பாஸ் கொடுக்கல, ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். நார்வே வந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. கேம் ஃபுல்லாகவே சூப்பராக கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. செல்ஃபிஷ் கேம் ப்ளஸ் வந்து லைட்டாக எல்லாமே சாதக பாதங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. யாருக்கு? இங்கிலாந்துக்கு அமைஞ்சிருச்சு, நார்வேக்கு அவ்வளோ அமையல. அதனால் நார்வே பாவம் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. சும்மா அந்த வைக்கிங் அந்த இதாக போட்டு வந்து ஒரு செலிப்ரேட் மோடில் இருந்தாங்க. எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போயிட்டாங்க நார்வே டீமு. அதுக்கு அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த சுவிட்சர்லாந்து ப்ளஸ் அர்ஜென்டினா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கேம் அது. வழக்கமாக எல்லா எதுவாக இருந்தாலுமே அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்கன்னாங்க. இந்த டைம் இன்னொன்று கூட பார்த்தேன் நான். நல்லா அந்த சுவிட்சர்லாந்து வீரர் ஒருத்தர் கான்ஸ்லஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வீரர் ஒருத்தரோட காலை மிதித்து போவார். அதுக்கு ஃபைனலாக எதுவும் கொடுக்கல. அதனால் அம்பையர் அதாவது ரெஃப்ரி வந்து 2 பேருங்க ஃபுல் மேட்ச் இருக்கிறாங்க.
ஒரு சில சூழ்நிலையில் ஒரு சிலர் இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக விமர்சனம் பண்ணுறாங்களோன்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கலாம். நம்ம எல்லா மேட்ச்லேயும் ஒரு சில விமர்சனங்கள் இருக்குதாங்க செய்யுது. ஸ்பெயின் பெல்ஜியம் விளையாடின மேட்ச்சு கூட ஸ்பெயின் வந்து அந்த இதுக்குள்ளே ஃபவுல் பண்ணாங்க. அந்த ஃபவுல் வந்து ரெஃப்ரி பார்த்து விட்டாரா பார்க்காம விட்டாரா, இந்த மாதிரியான எல்லா மேட்ச்லையுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் இருக்க தான் செய்யுது. அது எப்பவுமே தோக்குறவங்க அது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறவங்க கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தானே பார்க்க முடியும். தோக்குறவங்க அப்படி விரக்தியாக எங்களை அங்கே ஏமாற்றிட்டாங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. அர்ஜென்டினாவோட வெற்றி கொண்டாடி தீர்த்துருக்குறாங்க. அதை நான் அடுத்த பதிவில் அதுக்கான பதிவு போடுறேன் நான் முடிஞ்சேன். பங்களாதேஷ், இந்த பக்கம் கேரளா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் வந்து அப்படி பங்களாதேஷ் எல்லாம் மழை ஃபுல்லாக மலையில் உட்காந்து மேட்சை பார்த்து கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க. அது அர்ஜென்டினாக்காரங்க கூட இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களே தெரியல. பங்களாதேஷ் ஃபுல்லாகவே அவ்வளோ கொண்டாடி தீர்க்குறாங்க இந்த வெற்றியை. 3-1 அடிப்படையில் ஜெயிச்சிருக்காங்க அர்ஜென்டினா. அதனால் வெற்றி கொண்டாட்டத்தில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனியோ மற்ற செய்தி எதானா ஆர்கேல பேசிக்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சால். நன்றி, வணக்கம்.